வணக்க மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ரங்கீன் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 9 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். இந்த சீரிஸ் ஒரு வித்தியாசமான, அதே நேரத்துல ஒரு போல்டான கதையை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ். ஸ்டோரி ஆஃப் அ கிகலோ அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. அந்த கிகலோ தான் நம்ம ஹீரோவான ஆதர்ஷ். இவர் ஆக்சுவலா ஒரு ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. வேலையில பயங்கர கான்சென்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அவரோட மனைவியை பெருசா கவனிச்சுக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது அவரோட மனைவி ஒரு அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் இவர் பயங்கர டிஸ்டர்ப்ட் ஆகிறாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க ஒரு கிகலோவை ஹையர் பண்ணி அவரோட அப்பப்போ சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. அவங்க கிட்ட இல்லாதது அந்த கிகலோ கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவரே அந்த கிகலோவா ஒரு கட்டத்துல மாறுறாரு. மாறினதுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்ன மாதிரியான வித்தியாசமான பெண்களை சந்திக்கிறாரு, அவங்க வழியா என்ன விஷயங்களை கத்துக்கிறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தன்னோட மனைவியோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றத அந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட அவுட்லைனை பார்க்கும்போது ஒரு பயங்கர செக்ஷுவல் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு சீரிஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இந்த கதையில இவங்க பேசிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரெலவெண்டான ஒரு டாபிக். வாட் உமன் வாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அதுலயும் இதுல காட்டக்கூடிய ஒரு வித்தியாசமான பெண்களும் எதுக்காக இந்த விஷயத்துக்கு வராங்க, அண்ட் அவங்களுக்கான நீட் என்ன, சொசைட்டில அவங்க என்ன மாதிரியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருமே ஆரம்பத்துல அவரோட மனநிலைங்கிறது ஒரு மாதிரி ஆணாதிக்கம் நிறைஞ்சதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போக போக அவருக்குள்ள என்ன மாதிரியான மாற்றம் வருது அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஆதர்ஷோட ஒய்ஃப் எதுக்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் பண்ணாங்க, அண்ட் அவங்களோட கதையில இருக்கக்கூடிய நியாயங்கள் அண்ட் அவங்க பண்ண தப்புகள் இதுவும் ஓப்பனா சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸ்ல நிறைய சப்ளாட்ஸ் மாதிரி சில கதைகளை காட்டுவாங்க. அதுல முக்கியமான ஒரு கதை அப்படின்றது, இதுல அந்த ஆதர்ஷோட ஒய்ஃப் ஸ்டார்டிங்ல ஒரு கிகோலோ ஹையர் பண்ணிருப்பாங்களா சன்னின்ட்டு, அவனை பத்திய ஒரு கதை. அந்த கதை அப்படின்றது ரொம்ப சூப்பரா தொடங்கி இருக்கும். இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் நல்லா தான் போயிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கதை பயங்கர அன்ஆர்கனைஸ்டா போகும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த சீரீஸே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல தொடங்கி ஒரு மாதிரி பெரும்பாலான போர்ஷன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு கட்டத்துக்கு மேல ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதுலயும் நம்ம ஹீரோவோட அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்குல்ல, அதை சுத்தி நடக்கக்கூடிய அந்த டிராமா அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் சீரீஸா பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது ஆங்காங்கே இருக்கதான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.